ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரு தசை நடந்தது, குரு பார்த்துட்டாரு அப்படின்னா எல்லாருமே வந்து கோடீஸ்வரரா ஆயிடுவாங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாருமே அப்போ கஷ்டப்பட்டு கீழ வேலை செய்றதுக்கு யாரும் தயாரா இல்ல. குரு அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா குருன்னா கற்றுக் கொடுப்பவர்னு சொல்லுவோம். ம். அப்போ உங்களுக்கு குரு தசை அப்படின்னாலே உங்களுக்கு குரு எந்த இதுக்கு கிரகம் அப்படின்னா, பிளானட்ஸ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க. சூரியன்னா ஆளுமை, நம்ம உடம்புல கண்ணு, இந்த மாதிரி சொல்லலாம். சனின்னா எலும்பு, சூரியன்னா உயிர்னு கூட வச்சுக்கோங்க. சனின்னா உங்களுக்கு எலும்பு, புதன்னா நரம்பு, செவ்வாய்னா ரத்தம், செவ்வாய்னா தம்பி, சனினா இப்படி உறவுகள்ல வேற. அப்ப ஆளுமைனா என்னென்ன உறுப்பு அப்படின்னா, அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னா அழகா, சுக்கிரன் அப்படின்னா மேனி, சந்திரன்னா அழகு, நீர் சத்து, மனோகாரகம், எண்ண அலைகளை இயக்கக்கூடிய. அதே மாதிரி குருங்கிற பிளானட் அறிவுக்கான கிரகம். ஏன் முருகனுக்கு இவ்வளவு எப்படி சொல்றது, முருகனுக்கு ஏன் இவ்வளவு பிரசித்தி? அவன் அறிவுக்கு கடவுள். இந்த உலகத்துல அறிவு, குரு தசை வந்ததுன்னா அறிவு வேலை செய்யும். அப்போ குருவினுடைய கெட்ட தசை இருக்குன்னா குரு குழந்தை. ஒருத்தவங்களுக்கு குரு கெட்டு போச்சுன்னா அந்த குழந்தைக்கு உண்டான விஷயங்கள், குழந்தை கெட்டு போகும், இல்லை கர்ப்பப்பை பிரச்சனை வரும், இல்லை அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட வேதனைகள். ஒன்று கூட இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, இல்லை அந்த குழந்தைக்கான பாண்டிங் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கும். அப்போ குரு ஜாதகத்தில் எத்தனாம் வீடுனா 9 தந்தை, அது கெட்டு போகிறது 10ஆம் இடம்ங்கிற கர்மா சனி வீட்டில். அப்போ நம்மளுடைய பூர்வீகம் தான் கெட்டு போயிடும். இப்போ ஒரு கிரகம் கெட்டு போச்சு, அப்போ அதை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ அறிவு அப்படின்னா, இப்போ அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கங்க, இன்னைக்கு எவ்வளோ ஃபேமஸ்? ஏன்னா அறிவு. இன்னைக்கு அறிவு குருதசை பார்க்க கோடி நன்மை அப்படின்னா, இப்போ குருகுலத்தில் குரு அறிவு, வாத்தியார் குரு, ஜாதகத்தில் தந்தைங்கிற இடத்துல குரு, தாய்ங்கிற 4ஆம் வீட்டில் குரு உச்சம். அப்போ நல்லது கெட்டது இருக்கிற இடத்துல எல்லாமே யார் உச்சமா இருக்கான்னா குரு. அப்போ குரு அப்படின்னா அறிவு. அப்போ குருதசையில ஏன் நல்லது நடக்கும்? அறிவு வேலை செய்யும். குரு பார்க்க கோடி நன்மை. அவன் அறிவால வேலை பார்ப்பான். அதனால வரைக்கும் ஒரு விஷயம் படிச்சது ஞாபகம் இல்லைன்னா அப்போ படிக்கும். இப்போ குருவும் கேதுவும் ஒன்று சேர்ந்ததுன்னா ஆன்மீக அறிவு. எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கோ அந்த அறிவு. தொழில் சம்பந்தப்பட்ட கிரகத்தினுடைய அவனுக்கு என்ன லக்னமா இருந்தா அந்த 10ஆம் அதிபதியோட பார்வையோட குரு இருக்காருன்னா அதனுடைய அறிவு. அப்ப அந்த அறிவால தானே உங்களுக்கு வெற்றி. இப்போ ஒரு தொழில் அவன் ஜெயிச்சிட்டான்னா அந்த தொழிலை எப்படி செய்யணுங்கிற அறிவு. அப்போ முருகன் அப்படிங்கிறவன் அறிவுக்கான கடவுள்னா, குருபரன், முருகன், அழகன் அப்படின்னா அறிவுக்கான கடவுள். ஆறுபடை அப்படின்னா அதுல எல்லா பக்கமும் முருகனுக்கும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு படை வீடு இருக்கும், போர் புரிந்தது அது இதுன்னு. ஆனா முருகன் அப்படின்னாலே அழகு, அறிவு. ஏன்னா அவன் தகப்பனுக்கு பாடம் சொல்லி கற்றுக் கொடுத்தான், தகப்பனுக்கு சொல்லி கொடுக்கிறான்னா அப்ப அந்த அளவுக்கு அறிவானவன். எவ்வளவு சிவனுக்கே கற்றுக் கொடுக்கும் அறிவு அவனுக்கு இருக்கு. அதனாலதான் அவர் உலகம் பூரா தெரியுறாரு. இன்னைக்கு அறிவு இருக்கிறவங்க, அறிவாற்றல் பெற்றவங்க உலகம் பூரா சுற்றி, நாசா விஞ்ஞானியா இந்திய குலத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை அறிவு. அப்போ குரு பார்க்க கூட, குரு தசை வந்துருச்சு நான் வீடு கட்டிடுறேன், வீடு கட்டுறதுல தான் அவன் என்ன இருக்கு, அறிவு திறன் தானா வேலை செய்யும். ஆனா அதன் பார்வையில கெட்ட கிரகத்தின் பார்வையோ மற்றதோ இருந்ததுன்னா அந்த அறிவு நல்வழி இல்லாம கெட்ட வழியில போயிடும். அப்ப அதனால பிரச்சனைகளும் வரும். அப்போ எதை எப்படி செய்யணும், அதான் சொல்றாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவால நல்லது கெட்டதை பாரு. அரளி விதை உன்னை கொன்னுடும், பூக்கள் ஆக்சிஜனை தரும். அப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா இது நல்லதா கெட்டதான்னு மற்ற திசையில தெரியுதோ இல்லையோ குரு திசையில தெரியும். இவ்வளவுதான். அதாவது குரு பார்க்க கோடி நன்மை. அறிவால் இந்த உலகத்தை நீ பார்க்கும் போது உனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையா இருக்கும். சில விஷயங்கள் கெடுதல்னு தெரிஞ்சுதான் நம்ம போவோம், சில பழக்க வழக்கங்கள் கெடுதல்னு தெரிஞ்சுதான் பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல இதெல்லாமே கெடுதல் தெரிஞ்சுதான் சாப்பிட்றோம். எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியுது. அப்போ தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சே செய்யற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. இது இறைவனுடைய தாரக மந்திரம். அப்ப இன்னைக்கு நம்ம பண்ற எல்லா தவறுமே நமக்கு தெரிஞ்சதுதான். இன்னைக்கு இந்த சமூகத்தில் நடக்கிற அத்தனை அவங்களங்களும் நமக்கு தெரியும் இது தவறுன்னு.
அதை கண்டுக்காம போறதுனால அது நமக்கு சுத்தி அடிக்குது. அப்போ அறிவுக்கு எட்டியது நடைமுறைக்கு நம்ம பயன்படுத்துறது. இன்னைக்கு ஜோதிடம் வேற லெவல்ல போயிடுச்சு. அதாவது எதுக்கு உருவாச்சுன்னா, பேரிடர் காலங்கள்ல பாதுகாக்க தான் நிறைய விஷயங்களை உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி குரு எந்த வீட்டில் இருந்தாலும் சுபர், அறிவு உள்ளவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்ப அதே மாதிரி ஜாதகம்னு ஒன்று ஏன் உருவாக்கியிருப்பான்னா, அவன் கஷ்ட காலத்துல நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான விஷயம் அதுல இருக்கு. ஏன்னா குரு இருக்காரு, அறிவு இருக்கு. அப்ப இந்த உடம்பு எல்லாத்தையும் இயக்கி பாதுகாக்க வேண்டியது அறிவு. ஏன்னா இங்க எல்லா உறுப்புக்குமே நான் சொன்னது, ரத்தத்துக்கு, எலும்புக்கு, நரம்புக்கு எல்லாமே உருவம் இருக்கும். குருவுக்கு இருக்காது. ஏன் சந்திரன் சொன்ன உமிழ்நீர் கூட உருவம் இருக்கும். அறிவுக்கு எங்க இருக்கு உருவம்? அப்போ உருவம் இல்லாத ஒண்ணு நம்மளை இயக்கி மேல கொண்டு போறதுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அப்போ இன்னைக்கு ஒருத்தன் குருதசை 12 ஒருத்தன் குரு இருக்குன்னா வெளிநாட்டுக்கு போயிடுவான். அவன் லக்கணத்துக்கு 12 இருக்கு அப்படின்னா வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துருது இல்லை. உங்களுக்கு குரு எங்க இருக்குதோ அதுக்கு தகுந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுத்துரும். ஆனா அது குரு பார்க்க கோடி நன்மைனா அறிவால் பார்க்க கோடி நன்மைங்கிறது தான் பொருள். இவங்க பார்த்த உடனே செல்வம் சேர்ந்துரும், பொருள் சேர்ந்துரும். குரு ஒரு வினைக்கு ஒரு வினை எதிர்வினை தான் நல்லது செய்யும். நமக்கு குரு கெட்டு போச்சுன்னா நம்ம குரு கோயிலுக்கு போகலாம். நீச்சமாயிடுச்சு, அப்ப அந்த கதிர்வீச்சை உள்வாங்க போகலாம். ஆல்ரெடி குரு உச்சம், திருப்பி போகும்போது நல்ல பலன் கிடைக்கும். இதுவே சனி உச்சம், அதே கோயிலுக்கு திருப்பி போனீங்கன்னா நெகட்டிவ் நடக்கும். அப்ப எதை எப்படி செய்யணும்? அப்போ குருவோட நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். எல்லா கிரகத்துக்கும் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி. அப்போ குருவுக்கு நெகட்டிவ் அப்படின்னா அது ஒரு கர்மா அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும். அப்போ அறிவுபூர்வமா பார்த்தா இங்க எல்லாமே நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை, அறிவால் பார்த்தால் வாழ்க்கையில் அனைத்தும் கோடி நன்மை இல்லை, வாழ்நாள் முழுவதும் நன்மை தான்.